மற்ற கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கையை இன்ஸ்டால்மெண்ட் முறையில் வெளியிடுவதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சி சிறுகனூரில் ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் திமுகவின் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடைபெற்றது. 100 அடி உயர கொடிக்கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்த முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்கள் மத்தியில் ரேம்ப் வாக்கில் நடந்து சென்று உற்சாகப்படுத்தினார். இந்த மாநாட்டில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வீர வாளும், முதல்வர் ஸ்டாலினுக்கு செங்கோலும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. மாநாட்டில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், திமுக அரசின் திட்டங்களின் பெயர்களை மாற்றி சிலர் விளம்பரம் தேடுவதாகவும், ஆனால் எவராலும் மாற்ற முடியாத உன்னதமான திட்டங்களை திமுக வழங்கி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மற்ற கட்சிகளின் தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுப்பதே ஸ்டாலினின் திட்டங்கள்தான் என தெரிவித்த அவர், விரைவில் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெளியாகும் எனவும் அறிவித்தார். விரைவில் விரிவான தேர்தல் அறிக்கை தங்கை கனிமொழி தலைமையில தயாராகி கொண்டிருக்கிறது. விரைவில் அது வெளியிட போறோம். சமீபமாக கவனிச்சிங்களா, மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கும் வேற வழி இல்லை. நம்ம ஆட்சியில நிறைவேற்றிருக்கக்கூடிய திட்டங்களை இனி யாராலும் மாற்ற முடியாது, எவராலும் நிறுத்த முடியாது. இப்படி எவராலும் மாற்ற முடியாத திட்டங்கள் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திட்டங்கள். அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.